என்ஆர்ஐஸ் இந்தியாவில் கடந்த 2-3 வருஷங்களில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இல்லை, பாண்டு. when a currency is perceived to be weak, when currency you think is going to further weaken, இதுதானே அவங்களோட ஆர்குமெண்ட்டு. The bloodbath is not so much in the equity market, it will be in the bond market. நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, கேபிட்டல் virtually gets demolished in the bond market. ஏன்னா எக்கானமி வீக்கன் ஆகுது, அந்த அளவு வீக்கன் ஆகிற அளவு உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கீழே போகுதுனாக்கா பாண்ட் மார்க்கெட்டில் பயரே இருக்க மாட்டான். நீங்கள் அவ்வளோ பணத்தை இல்லிக்விடான ஒரு பாண்ட் மார்க்கெட்டில் போட்டுட்டு டெய்லி உட்காந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ருப்பி வர்சஸ் திரம், ருப்பி வர்சஸ் யூஎஸ் டாலர், ருப்பி வர்சஸ் சிங்கப்பூர் டாலர், ருப்பி வர்சஸ் ஒமானி கரன்சி, ருப்பி வர்சஸ் பைரேனி கரன்சி, ருப்பி வர்சஸ் குவைட்டி கரன்சின்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க தவறிடுறீங்க, கிளியராக மிஸ் பண்ணுறீங்க. யூஆர் மிஸ்ஸிங் த வுட்ஸ் ஃபார் தட் ரீசன் நான் சொல்லுவேன். பாண்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து ஈக்விட்டியில் இருக்கிற ரிஸ்க்கை விட இன்னைக்கு அதிகம்.